வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் நியூஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, விவோ ஃபோல்டு X5 ஃபோல்டு இப்போ வருது இல்லை, அது வந்து இருக்கலே தின்னஸ்ட் ஃபோல்டு. அது மட்டும் இல்லாமல் ஐக்ளவுட் இன்டகிரேஷன் வேறு. ஸோ உங்ககிட்ட ஆப்பிள் அக்கௌண்ட்லாம் இருக்குன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஐக்ளவுட்ல இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து எது எல்லாத்தையுமே நீங்கள் சிங்க் பண்ண முடியும். இதான் அந்த புது ஆர்ஜின் ஓஎஸோட இதுவோ. ஆமாம், அதை தவிர ஆல்ரெடி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, இது மட்டும் உண்மையா இருக்கணும்டா தெய்வமே அப்படி இருக்கு. சாம்சங் கடை மூடுறாங்களா? அவன் கடையை எங்கேயும் மூட்டு போறான், அவன் போய் தொலைறான். ஹைலைட் என்னன்னா, விவோ போன்ல ஆப்பிள் வாட்ச் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்தம் அது தின்னஸ்ட் ஃபோல்டா இருக்கும். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பேட்டரி டெக்னாலஜி வேற 4th ஜென்ரேஷனா சிலிக்கா கார்பைடு. ஸோ இருக்கலே தின்னஸ்ட் ஃபோன்ல 6000 mAh இருக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சாம்சங்கோட S25 Edge தான் நினைச்சு பார்த்தேன். நாங்க நத்திங்லயும் ஃபோன் 3 ஜூலை 1ஆம் தேதி பிறக்குது. ஒண்ணுதானே இந்த ஃபோன் தான். இதேதான் வருதா? அது ஏதோ ஒரு டிசைன் சொன்னானுங்க, அதான் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்களே. இங்க இருக்க 2 இதை வச்சு இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் ஆக்கி விட்டுருந்தாங்க. கேட்டா அது கிடையாதுங்கிறாங்க. ஆனா நிஜமாங்க, போன வாரம் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு 3-4 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நானும் பரதம் பேசிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி யூடியூபர்ஸ், ட்விட்டர் இந்த மாதிரிலாம் போட்டு பேசியிருப்போம். அதுல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம், ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, எந்த டேட்டானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா நத்திங் ஃபோன் 3ன்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த போட்டோவுக்கு கிரெடிட்ஸ் கேட்டிருப்பான் போல. அந்த போட்டோ யார் போட்டானோ உடனே இவனுங்க எல்லாரும் கிரெடிட் கொடுத்தாங்க. அதுலயே லூப்பு போட்டுட்டு இருந்தாங்க த்ரெட்ல. அடுத்த கொண்டாத்துல பார்த்தா திரும்ப லூப்பு போட்டு அடுத்து போடுறாங்க. இந்த மேல இருந்தது வந்து ஃபேக்கா, அது கிடையாது. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் இப்ப எப்படி போகுதுன்னு தெரியுமா? ரீசெண்டா அந்த ஏர் இந்தியா பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனை. அதை சுத்தி நிறைய போயிட்டு இருந்தது அந்த பிளைட். அதை தவிர லிக்விட் கிளாஸ் UI இருக்குல்ல, அதை பண்ணவனை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தன் போட்டு சுத்திட்டு இருந்தான் ட்விட்டர்ல, பார்த்திருப்பேன். அதை வந்து என்னன்னே தெரியாம எல்லா மீடியா சேனல்ஸும் ஆப்பிளோட இந்த மாதிரி லேட்டஸ்ட் லான்ச்சுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அதாவது அது நல்லா இல்லை, பெரிய அளவில் வரவேற்பு பெறாதனால அதை டெவலப் பண்ணவரை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கிராஸ் வெரிஃபை பண்ணல, அவன் யாருன்னு யாருக்கும் தெரியல. எனக்குலாம் இந்த ரீசெண்ட் மீடியா இருக்கே கேவலமா இருக்குங்க. இப்போ இந்த ஏர் இண்டிகோ சொன்னீங்களா, அதுல வந்து ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகி வந்தாங்க. அவர் சர்வே பண்ணி வெளில வந்து அவர் எப்படி வந்தாருன்னு யாருக்கும் புரியல, அது வேற விஷயம். அதுல ஓகே, ஏகப்பட்ட மிஸ்டேக்லாம் வாட் எவர். அதுல அவருக்கே சரியா புரியல. ஏன் தெரியுமா? அவரே கொலாப்ஸ்ல இருக்காரு. நான் யாரு அந்த அளவுக்கு இருக்காரு. நான் எங்க பைக்ல இருக்கேன், எதிரில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிறான்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃப்ளஷ்ஷா ரொம்ப நம்ம அந்த பிளட் ரெட் அதெல்லாம் பார்த்ததும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுமே ரெக்கவர் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 days ஆகும். இவ்வளவுக்கு மினிமம் ஃபயரை பார்த்துருக்கு. அவர் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் கேட்டா பிளாஸ்ட் ஆச்சுங்கிறாரு, என் மேல ஃபுல்லா பாடி வந்து உளுந்ததுங்கிறாரு, சொல்றாரு, இறங்கி நடந்து போனேங்கிறாரு. ரிலாக்ஸ் ஆகணும். ஆனா இவங்க மீடியா என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாக்குள்ளே போயிடுறாங்க. அந்த பெட் இருக்கு, அது பக்கத்துல போய் மைக் வச்சு நின்று இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஏரியா உள்ள போயிட்டு கேள்வி கேட்கறாங்க, நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. டேய், அவன் கையில அருவா இருந்ததுன்னா உங்களை எல்லாம் வெட்டிடுவான்டா, ஓரம் போங்கடான்னு இருந்தது. எப்படிங்க அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ரீடம். என்னாச்சுன்னு பார்த்தனா, இதுக்கு ரிலவெண்டா இப்ப ஏர் இந்தியாலேயே யாராவது ஸ்டாஃப் இருக்கலாம், இல்லாட்டி மொத்தமா ஏவியேஷனுக்கு நம்ம இந்தியாவில ஸ்டாஃப் இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க யாராவது ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கிடைக்குமான்றக்காக வருவாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சார், நீங்க அங்க இருந்தீங்க, உங்களோட லாஸுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க அண்ணனும் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தெளிவா தெரியல, நிறைய இருக்குங்க இதை சுத்தி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட என்ன கேட்க முடியும்னா, என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு இனிஷியலா நீங்க தான் இப்போ சீரியஸா ஒரு சொல்லி போட்டு விட போறீங்க. இதுல இருந்தா இப்போ நிறைய போகுது. அடுத்து அங்கே பிளாக் பாக்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய இன்வெஸ்டிகேஷன் போகணுன்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. மீடியா நீங்க என்ன கழட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனா போய் மைக் எடுத்து அந்த வடிவேல் இருக்கு அப்படில வாய்க்குள்ள இருந்து எடுப்பாரு, பஞ்சி சார் பஞ்ச், அந்த மாதிரி இருக்குடா. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ப்ரிகாஷனுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் எடுப்பாங்க. ஆமா. ஆனா இவங்க ஒரு வியூஸ் போனோம், நாங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்றோம், நாங்க யாருன்னு காட்டணும், அது என்னன்னோ ஒரு சேனலுங்க போயிடுறாங்க ஸ்ட்ரைட்டாவே. லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லா, அதாவது அது வேற, இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீடு ஃபுல்லா இதான் வந்துட்டு இருக்கும். ஏர் இண்டிகா, அப்புறம் அந்த ஃப்ளைட்ல போன எக்ஸ்பீரியன்ஸ், இதே தான் வருது. இதெல்லாம் வந்து பரவாயில்ல, இதெல்லாம் வந்து பரவாயில்ல. இன்னும் விட்டா ஏரோஸ்டேஸ் யாராவது ஏதாவது போட்டுட்டு இருக்கிற வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் வந்து இப்போ சொன்னான் தெரியுமா, ஏர் இண்டியா அது என்ன, அவங்க என்ன டூரா போயிட்டு வந்திருக்காங்க, அது எப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட், அது என்ன ரீசன் இன்னும் யாருக்கும் தெரியாது. உடனே ஃபீடு எல்லா இடமும், எல்லா இடத்துலையுமே, இன்ஸ்டாகிராம் போனாலும் ட்விட்டர் போனாலும் எங்கே போனாலும் இதுவே தான் வரும்னா எனக்கு புரியல. அது என்ன, அவங்க யாராவது செலிப்ரேட் பண்றாங்களா இல்லை ஏதாவது பெருசாக சாதிச்சாங்களா? அதை பார்த்தாலே நம்ம மனசு வேதனை தான் படும். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவங்க என்னன்னே கண்டுபிடிச்சு சொல்லல, அதுக்குள்ளே எங்க அண்ணன் வீடியோ எடுத்து போட்டாரு, 2 நிமிஷத்துக்கு போட்டு, அது வந்து இதாயிடுச்சான், அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, அவனுக்கு என்ன கண்டே பிடிக்கல, ஆனா இவன் அதை வச்சு வீடியோ போட்டான். உனக்கு என்னைக்கா ஒரு நாள் ஒரு பேன் வரணும்டா. ஆனா இந்த வீடியோ வர நேரத்துல கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் டேட்டாலாம் வெளில கொடுக்கல. அவங்க இன்னும் நிறைய டைம் எடுப்பாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணணும், எதனால என்ன ரீசன் சொல்லி கண்டுபிடிக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இது சென்சிட்டிவான ஏரியாங்க.
ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், அது வந்து வேற லெவலு. இந்த ஹாப்டிக்ஸ் யாரெல்லாங்க பார்த்தீங்க? F1 இந்த மூவி ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே இந்த இது பார்க்கும்போது டப் டப்னு வைப்ரேட் ஆகும், டைனமிக் வைப்ரேட் ஆகும். அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆகும். ஆனால் திரும்பியே சொல்கிறேங்க, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பபுள். ஆமா, நீங்க பிக்சல் 4ஏல காட்டுனீங்கல்ல, 4ஏவா 3ஏவா? அதுல வந்து லைவா ஹாப்டிக் வருமே, சோனில கூட வருமே. சோனில தான் வரும், பிக்சல்லாம் வராது. பிக்சல்ல வந்து பிக்சல்ல அந்த பாடியே வைப்ரேட் ஆகுமா? அது வந்து பிக்சல் 5ல பீசோ எலக்ட்ரிக் ஸ்பீக்கர்னால வைப்ரேட் ஆகும். அதை நம்ம குரூப்ல இருக்க சரத் கூட போட்டுருந்தான். அண்ணே சோனில வந்து அந்த பேஸ் இருக்க ஏரியால வந்து அந்த ஹாப்டிக் ஃபீல் ஆகும். அதாவது இப்போ ஒரு படம் இருக்கு, கன் ஷூட் சீன்ஸ் இல்லாட்டி ஏதாவது பிளாஸ்ட் சீன்லாம் வரும்போதெல்லாம் வைப்ரேட் ஆகும். ஸோ அதான் இது வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், எனக்கு வந்து இது வந்து நத்திங் நியூ. சரியா? ஒன்று. ரெண்டாவது, இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா அனுபவம் தானே பேசும். சோனியில் அது இருந்தாலும் கூட எல்லாரும் அதை டிசேபிள் பண்ணிடுவோம். கேமிங்க்கு சூப்பராக ஃபீல் ஆகும். படம் பார்க்கும்போது என்ன கடுப்பாகாது உனக்கு? ஒரு படத்தில் வந்து வடிவேலும் கோயசர்லாம் பேசிட்டு இருக்காங்க, பொலார்னு அறையும் போது ஒரு சவுண்ட் வரும், அதுக்கெல்லாம் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் கையில், அப்படி இருக்கும். ஸோ அதனால அது வந்து சிச்சுவேஷனல். இன்னைக்கு வந்து ஆமாம் யோசிச்சு பாரு, அது வந்து சிச்சுவேஷனல் இல்லை. நாங்கள் வந்து எல்லா ஃபோன்லையும் XE2 யூஸ் பண்ணும்போதும் சரி, ப்ரீமியம் யூஸ் பண்ணி XE3 யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன். அது கேம் ஆடும்போது நான் வேணா ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் தோணும். இப்போ இந்த கிரிக்கெட் கேம் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வரும், கிளாப் தட்டுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வைப்ரேட் ஆகிட்டு இருந்தேன்னு உனக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு சிங்க் இருக்கணும். பேட்டிங் ஆடும்போது வைப்ரேட் ஆகுது, பேட்டில் பால் படும்போது வைப்ரேட் ஆகுது, இல்லை பால் துள்ளும் போது வைப்ரேட் ஆகுது. அதை மேலே அந்த டெவலப்பரே எனேபிள் பண்ணல, அவன் ஒரு சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதுதான்டா எப்பயுமே ஒரு பிரச்சனை. இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, இப்போ ஒரு பிரபு படம், ஒரு பழைய படம் இருக்கும்டா, குஷ்புவும் அவர் நடிச்சிருப்பாங்க, நல்லா பாடுவார். அந்த படம் டைட்டில் மறந்துட்டேன்டா, சின்ன தம்பி. வெண்ணில. அது சின்ன தம்பியா? ஓகே ஓகே ஓகே. வெண்ணிலவா? அதுதாங்க, அது வந்து இந்த வாய் மூச்சு விடாம பாடுவாரு. அது எஸ்பிபியா? சாரி சாரி. அதுல எனக்கு கல்யாணம்னு ஒரு லூசு கத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எதையா ஒன்றத்தை பார்த்துட்டு அது இதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையான்னு எதுவுமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணாம ட்விட்டர் ஃபுல்லா வந்து ஒரே சண்டை. இந்த சண்டைக்கு நடுவில் வந்து யாராவது ஒருத்தர் குறுக்க புந்துருவாங்க. குறுக்க புந்து என்னடா ஓப்போ தான் சூப்பர் அப்படின்வாங்க. இங்க பேசுறதே வேற, அவங்க வேற ஒன்று பேசிட்டு போவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அது வந்து ஒரு யூசரா நீ யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ இதை டிசேபிள் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்துலயும் வரும். இப்போ இந்த சிஸ்டம் வைடு எப்பயுமே எல்லா வீடியோக்கும் வரும்னு முடிவு பண்ணாங்கன்னு வை, டன்னு. ஆனா இப்போதைக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ஃபீல் த ஆக்ஷன் இன் யுவர் ஹேண்ட்னா இந்த ட்ரைலருக்கு தான் வரும். அது ஆப்பிள் டிவில இருக்க எல்லா கண்டென்ட்டுக்கும் வருமானா இன்னும் அதெல்லாம் எனேபிள் பண்ணல. என் போனை தெரியுமா, அங்க கேஜிஎஃப் படத்துல சுட்டுக்கிட்டு இருக்காங்க, என் போன் கொதிக்குது. ரியல் டைம் ஹீட். ரியல் டைம்ல இல்ல, படத்துல சுடும்போது பேரல்ல ஹீட் ஆகும்னு பார்த்தா என் போன் ஹீட் ஆகுது. அவ பாரு, கையிலே ரியல் டைம். யாஷே இங்க வந்துட்டார் போல இருக்கு போனுக்கு. அப்படி இருக்கு. இதெல்லாம் நாங்க பெருமையா பேசுறோமா? இல்ல, இது பயங்கரமான ஃபீச்சர் தான். பேசு அப்பப்போ. இது வந்து ஆண்டவர் வந்து இது வந்து ஆக்சுவலா அனுப்பியிருந்தாங்கடா குரூப்ல. சரியா? அந்த மாதிரி S25 அல்ட்ரா உக்ரைன் சோல்ஜர் ஒருத்தரோட பேக்கெட்ல இருந்திருக்கு. புல்லட்டோ ஏதோ அது வந்து வாங்கி அவர் வந்து ஆனா சேஃப் கார்ட் பண்ணிடுச்சு. அதான் டிவைஸும் வந்து சாம்சங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவைஸை வந்து ஃப்ரீயா. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பேசாம புது டிவைஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு எக்ஸாக்ட் நியூஸ் தெரியாதுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதை போட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே ஓகே. யாருக்கு தெரியும், சாம்சங் புது ஃபோன் கூட கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லை அப்படின்னு. அதோ he should get a brand new phone for free அப்படின்ட்டு. சரி, போக்கோ F7 வரை வருது. ஆமாம், போக்கோ F7ம் வருது. அதில் ஏதோ நியூஸ் எடுத்து வச்சேன். இன்னொரு நல்ல நியூஸ் வேறு இருக்கு உனக்கு. போக்கோ F7 வருது, அது வேற லெவலில் இருக்க போகுது, அது வேற விஷயம். 7550 mAh இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் பேட்டரி. அதுவும் இல்லாமல் 22.5 ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங். அதாவது 22.5 ரிவர்ஸ். இப்போ தான் மெயின் மேட்டர் என்னன்னா, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஒரு செகண்டரி டிவைஸாக ஒரு பவர் பேங்க் செயல்படுவான், ஹாட்பாட்டாகவும் செயல்படுவான். எனக்கு இப்போ போகிற போக்கில் நீ இந்த மாதிரி முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லலாம், இப்போலாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ஃபோன் யூஸ் பண்ணால் அந்த ஃபோனே போதுன்ற மாதிரி தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. சரியா? அதனால் இப்போலாம் வந்து செகண்டரி டிவைஸ், டெர்ஷரி டிவைஸ் இப்போலாம் வந்து யோசிக்க தோணலை. அதெல்லாம் காண்டா இருக்குது. சரி, இன்னொரு நல்ல நியூஸ் உங்கள் எல்லாருக்காகவும் இதை பற்றி பார்க்கும்போது, அதே நேரத்தில் நார்டு 5 8s Gen 3 என்ஜாய். அப்பா, இந்த 9400 வச்சு உருட்டி இருந்தாங்களே, அதெல்லாம் இல்லையா? நல்ல வேலை, பரவாயில்ல. அதனால 8s Gen 3 தான் வந்து ஃபைனலைஸ் ஆன. 8s Gen 3னா iQOO Neo 10R. பரவாயில்லையே, பரவாயில்ல. iQOO Neo 10R. ஆமா, 13R Neo 10க்கு இருக்கான். இப்போ 10Rக்கு இவன் வரான். 8s Gen 3 சூப்பர். ஸோ இது வந்து சம மூவ். டிமென்சிட்டி வந்து மொக்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் டிமென்சிட்டியோட ஏதோ ஒரு எட்ஜ் வந்து எப்பயுமே லைவாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகனில் கிடச்சி தொலையுது. ஆனால்
ஐயா CE5 பத்தி ஏதாவது ராசி பலன்? CE5 பத்தி ராசி பலன் சொல்லலான்னு பார்த்தா நமக்கு நேரம் மாறிடும் போல. ஏன் அதுல டிமென்சிட்டி தானா? சரி, உங்க எல்லார்கிட்டே கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். இவனை வேலையை எடுத்துக்கலாம் வேணாமாண்ணா? அதெல்லாம் கேட்க மாட்டேன், தூக்கிடலாம். சரி, இங்க ஃபேக்ட் என்னன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு இருந்தான். சரி, ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல, ஒரு கேள்வி, நீங்க வந்து பதில் சொல்லுங்க. CMF Phone 2 Proவையும் இன்ஃபினிக்ஸ்ல Note 50s இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? ரெண்டுமே 7300 தான். கம்பேர் பண்ணி பார்க்கலாமா கேமரா ஆஸ்பெக்ட்ல? ஆனால் இதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னா, நத்திங் அதாவது CMF கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா 250 ஒரு 8 அல்ட்ரா வைடும் இருக்கு, டெலிஃபோட்டோவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து இவங்க கிட்ட கிடையாது. அதனால ஈஸியாக உங்களை போட்டு அடிச்சு நொறுக்கிடலாம். ஆனால் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மீதி ஏரியாவில் இப்போ ஒரு செல்ஃபி கேமரான்னு ஒன்று இருக்கு, ப்ளஸ் பிரைமரி சென்சார்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் எங்கேயாவது எப்படி இருக்கு ரெண்டுத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம், ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்ஃபினிக்ஸ் கிளியர் வின்னர். கம்பேர் பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் வின் பண்ணிடும் பார்ப்போம். இன்ஃபினிக்ஸ் வின் பண்ணதா செட்டப் தான் பெருசா இருக்கு, ஆனா பிரைஸ் ரெண்டு வேற வேற தானே. இன்ஃபினிக்ஸ் வந்து 15000 வரும், இது 17000 18000 வரும், ஒரு 3000 வித்தியாசம் வரும். அதான் நம்ம கம்பேர் பண்ணலாமா? நீங்க சொல்லுங்க. இன்ஃபினிக்ஸ்க்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இதுலலாம் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதாவது இப்போ சார்ஜிங் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமாங்கிறத நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்தியாவில் வந்து planning to regulate minimum AC temperature at 20 degrees Celsius in homes, office and even cars. கார்ல ஏங்க நான் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய எல்லா இதுலேயும் இது பிளான்டாக வச்சிருவாங்க. சிப்பே அப்படி தான் இருக்கும். அதனால் அது ஓகே, எக்ஸிஸ்டிங்க்கு பண்ண முடியாது. இது எப்படின்னா BS4 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க, வண்டியிலலாம் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் எரிஞ்சிட்டு தானே இருக்குது. அந்த மாதிரி இதாக பண்ணலாம். ஆனால் என் கேள்வி என்னென்னா, நிஜமாக சொல்கிறேன், நம்ம எல்லாரும் பப்ளிக்கில் காரில் போகும்போது புரியுது, நம்ம ஊர் கன்றாவியான ஒரு பொல்யூஷனில் இருக்குது. நான் சொல்கிறது எப்படின்னா, கார்பன் அந்த மாதிரியான ஃபேக்டரை தாண்டி டஸ்ட் ரொம்ப அதிகம். காரோட மிரர் இறக்கி வச்சு ஓட்டுங்கன்னு நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க, டேஷ்போர்ட்லேருந்து எல்லா இடமும் டஸ்ட் படியுது ப்ரோ, யார் ப்ரோ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வேலைக்கு போகிறப்ப கொஞ்சம் ஒரு லுக்கோட போனங்கிறதுக்காக தான் காரில் மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படி விண்டோலாம் ஓம் பண்ணி விட்டு போனால் மண்ணடிக்கும், நாரிடும், டடங் டடங். இந்த ஃபோனை நான் போகும்போது சைக்கிளில் தானே போவேன். சிக்னலில் நிற்கும் போது டேரெக்டாக சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டோட அதிகமாக எனக்கு தரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும். எங்கடா இது இவ்வளோ சூடாக தார் ரோடு இருக்கான்னு நினச்சா அங்கே இல்லை, ஒவ்வொரு காருக்கும் கீழே இருந்து காற்று வரும், எனக்கு மேலே சூடாக வரும். அதுதான் வேதனையாக இருக்குது. ஆக்சுவல் சூரியனோட வெப்பத்தை கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியுது, இந்த கார்லேருந்து வரதை தான் நல்லா தாக்கு பிடிக்க முடியல. வேணுனே ஒரு ஆள் ஒரு சைக்கிள் ஓட்டுறாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தப்பு இல்லை. ஃபேக்ட் என்னென்னா, இதை நான் வந்து அனுபவிக்கிறேன், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளஸ் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் எல்லாருக்கும் ஏளனம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரு சப்போஸ் நீங்கள் ஒரு 2 செகண்ட் பிரேக் போடுறீங்க, நான் கிராஸ் பண்ணிடுறேன், திரும்ப நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணுறீங்கன்னா அந்த பிரேக் போட்ட 2 செகண்ட் நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டு போயிடுவீங்க. என் நிலைமையை பார்த்தீங்கன்னா, இவங்க சைக்கிளில் தானே வேறு நில்ற அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க வாண்டடா. நம்ம நின்றுட்டு திரும்ப கியரை மாற்றி ஏறி நின்று மிதிச்சு போக வேண்டியதாக இருக்கும். நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், ரொம்ப அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நடந்து போகிறவங்களையும் சைக்கிளில் போகிறவங்களையும் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டுறாங்க, ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஹைவேஸில் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி நார்மல் ஏரியாக்குள்ளே இருக்கிற ரோட்டில் பார்த்தாலும் சரி, துச்சமாக எண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நடந்து போகிறவங்களாம் ரொம்ப மோசம், பேக் பண்ணிட்டு போயிடுறானுங்க டப்புன்னு. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய சம்பவம் பார்த்துட்டேங்க. இது வந்து வேணும்னே சொல்லணும்னு சொல்ல, ரீசெண்டாக இப்போ கூட வீட்டிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக கால் பண்ணாங்க. ஒரு சண்டே நானும் ராவணும் ரைடு போயிட்டு இருந்தோம். அப்போது இங்கேருந்து எண்ணூர் சைட்லாம் போயிடும், ரொம்ப தூரம் போனோம். அப்போ ரிட்டர்ன் வரும்போது சிட்டிக்குள்ளே வந்துட்டேன், வந்து உள்ள ஊருக்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டு உடனே கால் பண்ணுறாங்க, எப்போ வருவீங்க, லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து மெரினால தான் தீவுத்திடலில் தான் ரவுண்ட் அடிப்போம். அன்றைக்கி வந்து அங்கே ஒரு ரேஸ் நடந்துச்சு, சைக்கிள் ரேஸ். அதனால வேற வழி இல்லாமல் நாங்கள் அங்கே ஓட்ட முடியாது இல்லையா, அவங்க எல்லாத்தையும் லைன்லாம் மாற்றி விட்டு எல்லாம் சிங்கிள் லைன் ஆக்கி விட்டாங்க. அதனால நாங்கள் அங்கேருந்து அப்படியே பிடிச்சி இது வழியாக போய் காசிமேடு அப்படியே போய் 800 அப்படிலாம் போயிட்டோம். அப்போ இவங்க கேட்கும்போது, அம்மா ஒரு நிமிஷமா, ஒரு பஸ் டிரைவர் என்ன உள்ளே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சைக்கிள்ல தானே போனீங்க, ஏன் பஸ்ல இன்னும் பஸ்ல எதுக்கு ஏற போறீங்க அப்படின்னு. பஸ்ல நான் ஏறலாமா, அவரை ஏற்றிட்டு போறாரு பொறுமா அப்படி. ஆனால் இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து பப்ளிக்கில் ஃபேஸ் பண்ணும்போது அதை வேற யார்கிட்ட நான் சொல்றது. ஸோ இந்த ஏசி வந்து எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏசி போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ப்ரோஸ், ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இவ்வளோ கம்மி டெம்பரேச்சர் வச்சா தான் எனக்கு பழகும்னு சில பேர்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன கேள்வினா, நம்ம தாத்தா பாட்டி வழியாக தான் வந்திருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி ஏசியில் இருந்தாங்க, நம்ம தேவையில்லாத ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷனுக்குள்ள போறோங்கிறது தான் எதார்த்தம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். வந்து நம்ம பாடி அடாப்ட் ஆயிடும், அதுலேருந்து வெளில வந்துட்டா அது ரொம்ப ஏத்துக்காத மாதிரி இருக்கும், நம்ம உடம்புக்கு ஏத்துக்காத மாதிரி இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டோம். இப்போ இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஃபேன் கூட ஆஃப் பண்ணிட்டு நான் உட்காருவேன்.
ஆனா ஃபேன் கூட நிறைய பேருக்கு முடியாது. நாங்க 3 மாசம் முன்னாடி போய் வீடியோ பாருங்க தெரியும். நம்ம காமேஷ் ப்ரோலாம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா ஆயிடுவாரு, சிவா 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 சிவோ என்ன சிவோ இது அப்படின்னு ஒரு நிமிஷம் பொரியா நான் போய் ஃபேனை போட்டு கொண்டாரு உட்காந்து இது ஆற வச்சுட்டு வரேன் அப்படின்னு. இப்பதான் நாங்க ஃபேன் போட்டிருக்கோம். ஓகே ஃபேன் பரவாயில்லைங்க, ஃபேன் என்ன பண்ணுது, இந்த ரூம்ல இருக்கிற யாரையும் சர்க்குலேட் பண்ணி திரும்ப எனக்கு மேல ஃபோர்ஸா அடிக்குது அவ்வளவுதான். பட் ஏசி அப்படி பண்ணல. அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனாலதான் சொல்றோம். ஏசி வந்து நான் கம்ப்ளீட்டா நீங்க எல்லாரும் அவாய்ட் பண்ணணும், தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரலங்க. பட் அது ஏதோ ஒரு வகையில ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறுறதை என்னால உணர முடியுது. அதுக்காக சொல்றேன், சில வயிற்றுல குழந்தைங்கலாம் எப்படி தெரியுமா, ஏசி இருந்தாதான் தூங்குவேன். ஆமா, அது வந்து கொடூரமான விஷயம். இப்பெல்லாம் பழக்கி விட்டா, குழந்தையிலே பழக்கி விட்டா நாளைக்கு 10-15 வயசானா மட்டும் இப்பெல்லாம் எனக்கு ஏசி வேணாம், நான் வந்து நல்லா தெளிவாயிட்டேன், இது என்ன சைக்கிளுக்கு சைடில் கார்டு வீல் வச்சுட்டு ஓட்டுற மாதிரியா என்ன, அதை கழட்டி போடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு. மாதிரி அப்படி கிடையாது, இன்னும் அடிக்ட் ஆயிடுவாங்க. ஏசி இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதுலேயே இருந்து செட் ஆகிடுமா, அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து வெளில கூட்டு வரதுன்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால இது கொஞ்சம் தோணிச்சு, அதனால சொல்றேன். மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அதிகமா, அவரோட பூமருக்கு முதிர்ச்சி அடைகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் வந்தாங்க. ஓகே, அதே மாதிரி S25 போன வருஷம் எங்களை கலாச்சிங்களடா, இந்த வருஷம் we are giving the back bang அப்படிங்கிற மாதிரி Android 16 S25க்கு பீட்டா வந்துருச்சு, அதுக்குள்ள 1UI8 மேசிவ். ஆனா அதுல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. கௌதம் ப்ரோ விரைவில் அந்த வீடியோ உங்களுக்காக தருவார். அப்ப நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, this is one of the biggest news. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதான் வயர்லெஸ் E3. ஏன்னா நெக் பேண்ட் ரீசெண்ட்ல பார்த்தாலே CMF தான் இருக்கானே. கரெக்ட், அவன் தான் இருக்கான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்ல, CMF இருந்தாலும் கூட அப்பயும் நிறைய பேர் OnePlus கன்சிடர் பண்றாங்க. Z2 ANC இன்னும் கன்சிடர் பண்றாங்க. Realme Wireless 5 அதுதான் வந்து ரீசெண்டா வந்து நெக் பேண்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஓப்போலாம் என்ன ஆனான்னு தெரியல, அவனும் இப்போ வர்றது இல்லை. இப்போ OnePlus Bullet Wireless Z3 நெக் பேண்ட் வருது, பார்ப்போம். ஆனால் இது மோரலஸ் அந்த CMFல பார்த்தோமே ஒரு ஒயரு, அதே மாதிரி தாங்க இருக்கு, பிரைடட்லாம் இல்லைங்க. ஆமாம், பிரைடட் இவங்க தர மாட்டாங்கடா. பிரைடட் கொடுத்தா என்ன பண்ணா இவங்க பிஸ்னஸ் இவங்களே ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும். நான் என்ன சொல்லுவேன்னா, பிரைடட் கொடுத்தா லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். உங்க மேல நம்பி நிறைய பேர் உள்ள வருவாங்க. இது நம்ம சொல்றது, நிறைய பேர் வரலன்னா நான் என்ன பண்றது, இப்போ இதை வாங்கிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல பிஞ்சுதுன்னா திரும்ப வாங்குவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க. கேபிள் பிஞ்சுதுன்னா திரும்ப வாங்குவாங்கல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாடா, வேற எப்படி பண்றது சர்க்குலேட்? ஏங்க உங்களுக்கு கெட் நியூ நீங்க தானே எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, அது பிரைடட் இன்னும் இருக்கானே, கன் மாதிரி இருக்கான். சரி, உனக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, நல்லா இருக்கு, மாடலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பரா இருக்கு. இன்னும் இவங்க பிரைடட் கொடுக்கலாம், ஆனா பிரைடட் கொடுக்காம ஒயர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாப்போம் அது எப்போ வருதுன்னு. ட்ரைலர்ல பார்த்தா ஒயர் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சரி, அதுல வந்து இந்த ஒயர் பிஞ்சு இத்து போய் பிஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டி 100% உண்டு. இதுல இன்னொன்று என்னன்னா, விக்கி வந்து ரீசெண்டா ஒரு டிவிடி ஷோல சொல்லியிருப்பான், நான் நெக் பேண்டை போட்டேனே கழுத்தெல்லாம் அரிக்குது அப்படின்னு சொன்னான். ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த அரிப்புலாம் இருக்காது. யூஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் ஓரமா வச்சுட்டு திரும்ப எடுத்து கழுத்துல போட்டீங்கன்னா உங்க வேர்வெல்லாம் பட்டு ஆல்ரெடி அது ஒரு டைப்பா இருந்திருக்கும். அதுல ஒரு சில பாக்டீரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும், ஃபங்கஸ்லாம் வந்துடும். அதனாலதான் கழுத்து அரிக்குது, வேற எதுவும் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த சிலிக்கா மெட்டீரியலே அரிக்குதுன்னு. அப்படி கிடையாது, நம்ம பாடியில இருந்து வந்து திரும்ப ரியாக்ஷன் ஆகி தான் இப்படி ஆகுது. வேர்வை தான் அது வந்து என்ன ஆயிடும், வெயில் படப்பட இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா அப்படியே வளர்ந்து அதுலேயே இருந்துரும். ஈவன் வாட்சும் அதே மாதிரி தானே. ஆமா, வாட்ச் அதே மாதிரி தான், நெக் பேண்டும் அதே மாதிரி தான். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. தென் பிகினிங்லேயே நம்ம சொன்னோம், ஃபன்டச் OS அவங்க வந்து ஆரிஜின் OSலேருந்து ஒரு சில பாகங்கள் எடுத்து ஃபன்டச்சில் புகுத்தி அதை ஒரு பிரமிப்பாக கொடுக்க போகிறாங்க. அதுதான் ஆண்டவரும் பிகினிங்கில் சொன்னார். விவோவில் வந்து ஆப்பிளோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஆரிஜின் OSல அதான் ஆரிஜின் OSோட ஒரு கருவுக்கு மேபி வருதுன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வரலாம் அல்லவா. நம்ம எப்பயுமே பெருசா ஹோப் இவங்க மேல வச்சுக்கவே கூடாது. அதுவும் கரெக்ட் தான். போய் ப்ரொபோஸ் பண்ணாலே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுவோம், மச்சான் லைஃப் செட்டில்டு அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு கிடக்கு. வேற லெவலுங்க. எங்க நீங்க அந்த எக்ஸாம்பிள்லாம் பிடிக்கிறீங்க? ஏன் இது ரொம்ப சிங்கபிளா இருக்குல்ல. மச்சான் நீ போய் சொன்னா விசாரிடா அவ்வளவுதான் அப்படின்னு வானுங்க. செருப்படி வாங்குறதே எங்களுக்கு அதுதான் நீன்னு சொல்ல முடியாது. இவன் பாத்தீங்கன்னா இதை நம்பிட்டு இப்ப போய் ஐகோன் நியூட்டன் வாங்கிட்டு என்னன்னு கேட்டா ஆரிஜின் OS வருது தெரியாத மச்சான் அவனுக்கு அப்படின்னு பார்த்தா ஆரிஜின் OS வந்துருச்சு எங்க சைனால மட்டும் அப்படின்னு வாங்க. அப்ப திரும்ப அப்ப இங்க ஃபன்டச் OS 16 வரும், ஒரு சார்ஜஸ் இருக்காது. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யூஐல இன்னும் அனிமேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்க பாக்கலையா அப்படின்னு. இன்னுமா மீண்டுமா நம்ம ஜலால் பிரவீன் ப்ரோ தான் மாட்டிப்பாரு. ஸ்மூத்னஸ் ஏற ஏற இப்படி கை வச்சாலே அப்படியே அங்க போயிடும். ஆமா, அப்ப மொத்தம் நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல நிக்காது, அடுத்தடுத்த பேஜுக்கு போயிட்டே இருக்கும். அவ்வளவு ஆல்ரெடி அந்த மனுஷனே வெறுத்து போயிருக்காரு இந்த விஷயத்துல மட்டும். அவரு நம்ம சொன்னது அப்படியே போய் அங்க உள்ள ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அவங்க மேலும் கீழும் பார்த்திருக்காங்க. ஏய் பிரவீன், வாட்ஸ் த ஃபீட்பேக் அபவுட் த ஃபன்டச் OS இன் இந்தியா அப்படின்னு ஒன்னு
many are reporting that only fun is in the name. OSல ஸோ அதான் இல்லை ஃபேக்ட் அதுதாங்க. மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்போ நம்மகிட்டே இவ்வளோ பேர் சொல்லும்போது பிரவீன் ப்ரோ நேரில் மீட் பண்ணும்போதெல்லாம் பிரவீன் ப்ரோ என்ன சொல்லுவாங்க, ப்ரோ பக்கத்து வீட்டு பையன் ப்ரோ சைனாவுக்கு போயிருந்தான், திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு ஃபோன் எடுத்துன்னு வந்தான், என்னம்மா பிடிச்சின்னு வந்துருக்கான் தெரியுமா, பாருங்க ஆரிஜின் வாய்ஸுங்கிறான். சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி விளையாடுறோம், நான் இப்போ ஹை ப்ரைஸில் எது காட்டுவேன், உங்களில் நீங்கள் அந்த இது காட்டுவீங்க. இதுவே கூட வந்து ஃபன் டச் வாய்ஸ்லாம் இன்னும் பண்ணலை அவங்க. ஆமாம் பண்ணலாம், இதனும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்ஜின் வாய்ஸ். ஏன்னா ஆர்ஜின் வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது ஐஃபோனில் பார்க்குற மாதிரி ஸ்லைடாக இருக்கா, விட்ஜெட்ஸ்லாம் இன்னும் பங்கமாக இருந்துச்சு. கிளாஸு அந்த இது பிளர்ரு சொன்னீங்களே, பிளர்ரும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தான் மிஸ் ஆகுது. இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. ஏது மிஸ் ஆகுது தான், கொஞ்சம் பேசிக்காக பிகினிங்கில் பார்க்குறதே மிஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தாலே இதெல்லாம் வாழ்க்கையே மிஸ் ஆன மாதிரி தான் இருக்குது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது. பார்த்தீங்களா, மனசன் டப்புன்னு ஒரு செகண்ட்ல ஃபிலாசபி போட்டு போயிட்டாரு. சரி, அடுத்து இந்த வீக் வரப்போற டிவைஸ் மற்றும் ஆக்சசரிஸ் தான் சொல்ல போறேன். IQ Z10 Lite ஜூன் 25 எட்ஜ் வருது உங்களுக்கு, ஜூன் 18 மலிவு விலையில. சரியா, ஆமா உங்களுக்கு 6300. ஆமா, அது கொஞ்சம் கண்ட்ராவியான விஷயம் தான். சோகா என்னன்னா அடுத்து ஒன்று சொல்ற மாதிரி லாவா ஸ்ட்ராம் லைட் ஜூன் 19 6400. 6400. ஆமாண்ணா, என்ன பட்ஜெட்? 8000 ரூபா. ஆமா, 5G ஃபோன் 10K வரும். அடுத்து OnePlus Z3 அது வந்து ஜூன் 19 ரிலீஸ் ஆகுது. நெக் பேண்ட் பார்ப்போம். சரிங்க, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான நியூஸ் பிளஸ் சோக கதை, சொந்த கதை, இது எல்லாமே சேர்த்து. அதனால கேட்க போறாங்க நியூஸ் விடுன்னு சொல்லிவிட்டு அப்ப பாரு இதே பேசுறீங்க நீங்க. சரி விடுங்க, மன்னிச்சுக்கோங்க. சரியா, அடுத்த வாரமே தான் பேசுறேன். இல்ல அவனே எதையா பேசிட்டு வர மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறது வெக்கமே இல்லை மேலுக்கு. அப்படி விடுங்க, பால்கோ பண்ணி சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். சரியா, அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபுராணி எஸ்பி பேக்கரி போறோமா? ஓகே பாய். பரட்டா